வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல் டிப்ஸ் சீரீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டிப் நம்பர் 1, வெள்ளி ஜாமான்கள் கருத்து போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளி பொருட்களுடன் சேர்ந்து கற்பூரத்தையும் கொஞ்சம் போட்டு வச்சோம் அப்படின்னா வெள்ளி பொருள் கருத்து போகாது. டிப் நம்பர் 2, வீட்டுல எறும்பு வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில 4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. எந்த இடத்துல உங்களுக்கு எறும்பு வருதுன்னு நீங்க பாக்குறீங்களோ அந்த ரூம்ல 4 பக்கத்துலயும் சரி இல்ல ஓரங்களையும் சரி அந்த தண்ணீரை நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னா எறும்பு வராது. டிப் நம்பர் 3, நம்மளுடைய ட்ரெஸ்ல எண்ணெய் கரையோ கிரீஸோ அல்லது தாரோ பட்டுருச்சு அப்படின்னா இனி கவலையே படாதீங்க. நீலகிரி தைலத்தை ஒரு சில சொட்டுகள் விட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த கரைகள் எல்லாம் போயிடும். அடுத்ததா டிப் நம்பர் 4, எவர் சில்வர் பாத்திரங்கள் ரொம்ப நாளாச்சு அப்படின்னா அந்த பளபளப்பு மங்கிடும். அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா விபூதியை வச்சு வாஷ் பண்ணனாலே போதும், வெள்ளி பாத்திரங்களை போல மின்னும். உங்க வீட்டுல இருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட் ஓட்டையாயிருச்சு அப்படின்னா நீங்க அதை இனிமேல் தூக்கி போடாதீங்க. வீட்டுல இருக்கிற வேஸ்டான டூத் பிரஷ் இருக்கும், அந்த பிரஷை எடுத்து தீயில காட்டி உருகி வர அந்த ஒரு பிளாஸ்டிக்க ஒட்டணும் அப்படின்னா ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறமாட்டி நம்ம யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப், எப்பவாவது யூஸ் பண்ற ஷூக்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்து உருண்டை இருக்கும் நம்ம வீட்டுல, அப்படி இல்லைனாலும் வாங்கிக்கோங்க. அந்த அந்து உருண்டை என்ன பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷூல ஒரு அந்து உருண்டை போடுங்க. அப்படி போட்டு வச்சோம் அப்படின்னா பூச்சிகள் வராம இருக்கும். அடுத்த டிப், உங்க வீட்டுல ஷாம்பு கவர்கள் காலியானதுக்கு அப்புறமாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணும் போது இல்லைன்னா ஊற வைக்கும் போது அது கூட ஷாம்பு கவரையும் போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா துணி வாசனையாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல ஃப்ரிட்ஜ் எல்லா வீட்லயுமே இருக்கும். ஒருவேளை ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரைச்ச மாவை பிளாஸ்டிக் டப்பா அல்லது பக்கெட்ல போட்டு நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க. அப்படி மூடி வச்சோம் அப்படின்னா புளிச்சு போகாம இருக்கும். ஒரு சில வீட்டுல மரஜாமான்கள் அதிகமா இருக்கும், அதனால கரையான் கண்டிப்பா வரும். பொருட்கள் கரையான் அரிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற கற்பூரத்தை நல்லா பொடி செஞ்சுக்கோங்க. கரையான் எங்க வருதோ அந்த இடத்துல தூவி விட்டா போதும், கரையான் போயிடும். அன்வெஜிடேரியன் சமைக்கிறவங்களுக்கு பாத்திரங்கள் ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வராம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை புளிய வச்சு விளக்குங்க. அதுக்கப்புறமாட்டி நம்ம என்ன ரெகுலரா கிளீனிங் லிக்விட் போட்டு யூஸ் பண்றோமோ அதை போட்டு அடுத்து வாஷ் பண்ணுங்க. அன்வெஜிடேரியன் ஸ்மெல் இருக்காது. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் தெரியுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.